மக்கள் தங்கள் பகுதியில் சந்திக்கும் பிரச்சினைகள் குறித்தும் அதற்கு அவர்கள் முன்வைக்கும் தீர்வு குறித்தும் விவாதிக்கும் பகுதி தீர்வை தேடி. இதில் நெல்லை மாவட்டத்தில் உள்ள ராதாபுரம் அரசு மருத்துவமனைக்கு செல்லும் நோயாளிகள் சந்திக்கும் பிரச்சினைகள் குறித்து இன்று அலச இருக்கிறோம். அதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம். அரசியல் அமைப்பு சட்டத்தில் இருந்து மதச்சார்பற்ற என்ற வார்த்தையை நீக்க சிவசேனா கோரிக்கை. வார்த்தை நீக்கும் எண்ணம் இல்லை என்று மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு நிராகரிப்பு. புதுச்சேரியில் ஏடிஎம்மில் 17 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்த விவகாரம். வங்கி ஊழியர்கள் 2 கைது. தமிழகத்தில் விளைநிலங்களில் கெயில் எரிவாயு குழாய் பதிக்கும் விவகாரம். மரங்களை வெட்ட அனுமதி கோரி மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல். சுஜாதா சிங்கின் செயல்பாட்டில் திருப்தி இல்லாததால்தான் பதவி நீக்கப்பட்டதாக தகவல். பின்னணியில் அரசியல் எதுவும் இல்லை என பாரதிய ஜனதா திட்டவட்டம். ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அறிவிப்பு. தேசிய அளவில் இடைத்தேர்தல் விதிமுறைகளில் திருத்தம் செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தல். ஐஎஸ் ஆயுத குழுவினர் பிடியில் உள்ள பிணை கைதிகளை விடுவிக்கும் விவகாரம். நிபந்தனையை ஏற்றது ஜோர்டான் அரசு. ஆஸ்திரேலியன் ஓபன் டென்னிஸ் இறுதிப் போட்டிக்கு ரஷ்யாவின் மரியா ஷரபோவா, அமெரிக்காவின் செரீனா வில்லியம்ஸ் தகுதி. நெல்லை மாவட்டம் ராதாபுரம் அரசு மருத்துவமனையில் நியமிக்கப்பட்டுள்ள மருத்துவர்கள் முறையாக மருத்துவமனைக்கு வருவதில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் மிகுந்த இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். அத்துடன் 2 வருடங்களாக குழந்தைகள் நலப்பிரிவு கட்டடம் திறக்கப்படவில்லை எனவும் மக்கள் புகார் தெரிவித்திருக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் நாகராஜ் அங்கு காத்திருக்கிறார். கள நிலவரங்களை கேட்கலாம். அதற்கு முன்னதாக செய்திகளை பார்க்கலாம். ராதாபுரம் தலைமை மருத்துவமனையை நாடி நெல்லை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் நோயாளிகள் வருகிறார்கள். இந்த மருத்துவமனைக்கு 6 மருத்துவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஆனால் இவர்கள் மருத்துவமனைக்கு முறையாக வருவதில்லை என்று புகார் எழுந்துள்ளது. மருத்துவர்கள் பணிக்கு வராததால் செவிலியர்களே மருத்துவம் பார்ப்பதாகவும் புகார் எழுந்துள்ளது. ராதாபுரம் வறட்சியான ஒரு பகுதி. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பொதுவாக ஏழைகள் தான் அங்கே அதிகமாக இருக்கிறாங்க. அதனால இவங்களுக்கு மருத்துவ வசதிங்கிறது ராதாபுரம் அரசு மருத்துவமனை தான் முழுக்க நம்பியிருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கே டாக்டர்கள் இருந்தாலுமே சரியாக அவங்க பணிக்கு வரது கிடையாது. குறிப்பாக இரவு நேரங்களில் எந்த மருத்துவருமே அங்கே பணியில் கிடையாது. அரசு மருத்துவமனையில் அரசு நிறுவனத்தைப்படி 6 டாக்டர் இருக்கணும். ஆனால் இங்கே எந்த டாக்டருமே இருக்கலை. இரவு நேரங்களில் ஒரு சீரியஸான கண்டிஷனுக்கு யாராவது போயாச்சுன்னா அங்கே மருத்துவர்கள் இல்லாதனால ரொம்ப துரதிர்ஷ்டமான நிலையை தான் நம்ம சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இன்னொன்று குழந்தைகள் நலப்பிரிவுன்னு ஒன்று இருக்குது. அது திறந்ததாகவே தெரியல. கட்டின நிலையில தான் இருக்குது. பிரசவம் பார்ப்பதற்கென்று தனி பகுதி இருந்தும் கர்ப்பிணிகள் நாகர்கோவில் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்படுவதாக இவர்கள் கூறுகிறார்கள். மருத்துவமனைக்கு தேவையான நவீன உபகரணங்கள் கூடங்குளம் அணுமின் நிலைய நிர்வாகம் சார்பில் வழங்கப்பட்டும் அவை பயன்படுத்தப்படாததால் துருப்பிடிப்பதாக மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். என் ஃப்ரெண்டு விபத்துக்குள்ளானப்போ நாங்கள் ராதாபுரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போனப்போ போதிய வசதி இல்லை. அது இல்லாமல் ஆசிரியப்பாளையத்துக்கு போகணும்னு சொல்லி உடனடியாக சொன்னாங்க. நாங்கள் உடனடியாக போகணும்னு 108 கால் பண்ணப்போ 108 எங்கள் தாலுகாவிலேருந்து இப்போ பணக்குடிக்கு மாற்றிட்டாங்க. அதனால் என் ஃப்ரெண்டுக்கு வழியினால் ஒரு 3 மணி நேரம் ரொம்ப கஷ்டப்பட்டான். ஏழை எளிய மக்களுக்கு பெரிதும் உதவும் 108 ஆம்புலன்ஸ் சேவையும் இங்கு இல்லை என்பது மக்களின் மற்றும் ஒரு குற்றச்சாட்டு. அத்துடன் 6 மாத காலமாக துப்புரவு பணியாளர்கள் நியமிக்கப்படாததால் ராதாபுரம் மருத்துவமனையின் சுகாதாரம் கேள்விக்குறி உள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். மருத்துவமனை வளாகமே ரொம்ப அசிங்கமாக தான் இருக்குது. அதனால அந்த தலைமை மருத்துவமனைக்கு போதிய துப்புரவு பணியாளர் நியமிக்கப்பட்டால் மட்டும் அந்த மருத்துவமனை சுத்தமாக சுகாதாரமாக இருக்கும். சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட குழந்தைகள் நலப்பிரிவு மருத்துவமனை கட்டடம் 2 வருடங்களாகியும் இன்னும் திறக்கப்படவில்லை. சிகிச்சைக்கு வரும் குழந்தைகள் பொது வார்டுகளில் சேர்க்கப்பட்டு செவிலியர்களே மருத்துவம் பார்ப்பதாகவும் அதனால் முறையான சிகிச்சை வழங்கப்படுவதில்லை என்றும் கூறப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ராஜீவ் கிருஷ்ணன். ராதாபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவர்கள் பணிக்கு வராததால் நோயாளிகள் சந்திக்கும் பிரச்சினைகள் குறித்து அங்கிருக்கும் நமது செய்தியாளர் நாகராஜிடம் கேட்கலாம்.
நாகராஜ், மருத்துவர்கள் பணிக்கு வருவதில்லை, சுகாதார பணியாளர்கள் இல்லை, குழந்தைகள் பிரிவிற்கு கட்டிடம் இல்லை, இப்படி பலவிதமான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. அங்கிருக்கின்ற மக்கள் என்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க நாகராஜ்? கண்டிப்பாக பூங்குழலி, நெல்லை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மருத்துவமனைகள் மிக முக்கியமானது. அதே போல் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பொறுத்த வரைக்கும் மிக சிறந்த மருத்துவமனையாக பெயர் வாங்கியுள்ளது. ஆனால் அதன் கீழ் இயங்கக்கூடிய மற்ற மருத்துவமனைகளின் நிலையில் பார்க்கும் பொழுது பெரும்பாலும் கிராமத்தை நோக்கி கிராம மக்களுக்கே சார்ந்துள்ள மருத்துவமனைகள் பெரும்பாலும் பல்வேறு குறைபாடுகளை தாங்கிக் கொண்டு செயல்படுகிறது. குறிப்பாக நாம் பார்க்கக்கூடிய இந்த ராதாபுரம் மருத்துவமனையும் அந்த நிலையில் தான் இருக்கிறது. அதாவது கட்டிடங்கள் எல்லாம் ஏற்கனவே கட்டப்பட்ட கட்டிடங்கள், பழமையான கட்டிடங்களும் சரி, புதிதாக கட்டப்பட்டு திறக்கப்படாத கட்டிடங்களும் சரி, கட்டிடங்களை பொறுத்த உள்கட்டமைப்பு மிக சிறப்பாக இருக்கிறது. ஆனால் அதற்கேற்ற போல மருத்துவர்களோ இல்லை பணியாளர்களோ என்பதை பார்த்தால் மிகவும் ரொம்ப குறைவாக இருக்கிறது. இதனால் நாளொன்றுக்கு 400 பேருக்கு மேல் இங்கு வரக்கூடிய, அதாவது அவுட் பேஷண்ட் சொல்லக்கூடிய வெளிநோயாளிகள் 400 பேருக்கு மேல் வந்து செல்கிறார்கள். ஆனால் இவர்களுக்கு தேவையான மருத்துவ வசதி வழங்குவதற்கான உபகரணங்களும் சரி, அதாவது மருத்துவ பரிசோதனை, அதாவது இரத்த பரிசோதனை எடுப்பதற்கான லேப் டெஸ்ட் தொடங்கி மற்ற பரிசோதனைகளும் சரி, அடிப்படை வசதிகளான இந்த மருத்துவ வசதி பெறுவதற்கு இங்கு மக்களுக்கு எந்தவித முகாந்திரமும் இல்லாத சூழ்நிலை நிலவுவதாக மக்கள் குற்றச்சாட்டு வைக்கின்றனர். ஏனென்றால் குழந்தைகள் மருத்துவம் அது தனியாக செயல்படுகின்றனர், ஆனால் அதற்கான மருத்துவர் இல்லை என்ற குறைபாடு இருக்கிறது. ஆனால் இங்கு இருக்கக்கூடிய மருத்துவர்கள் 3 பேர் இருக்கிறார்கள். அவர்களில் 2 பேர் தான் இங்கு இருப்பார்கள். ஒரு மருத்துவர் இங்கு வருவதில்லை என்ற குற்றச்சாட்டு சொல்கிறார்கள். இதே போல இந்த குற்றச்சாட்டு தொடர்ந்து வைக்கப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இரவு நேரங்களில் வந்தால் கூட இங்கு மருத்துவர் இல்லாத நிலை ஏற்படுகிறது. இதனால் நாங்கள் அவசரத்திற்கு என்றால் மாற்று மருத்துவமனை, அதாவது நகரங்களை நோக்கி செல்ல வேண்டியது இருக்கு. இந்த மாதிரி பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கிறார்கள். இது குறித்து பேசுவதற்கு நம்முடைய இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். இந்த பகுதியை சேர்ந்த ராதாபுரத்தை சேர்ந்த பிராங்க்லின் இருக்கா, அவரை கேட்கலாம். பிராங்க்லின் சொல்லுங்க, என்னென்ன பிரச்சனைகள் மக்கள் சந்திக்கிறாங்க? இது தாலுகா தலைமையிடம், இது தாலுகா தலைமையிடம். இங்கு ஏற்கனவே அரசு ஆம்புலன்ஸ் என்று வசதி இருந்தது. அதுபோக 108 என்று இருந்தது. இதற்காக செட்டு கட்டப்பட்டுள்ளது. ஆனால் 108 இங்கு இல்லை. அதுபோக டாக்டர் சரியான நேரத்துக்கு வருவதில்லை. மிக நீண்ட வரிசையில் நின்று பயனாளிகள் சிரமத்துக்கு ஆளாகிறார்கள். இது குழந்தைகள் நல மருத்துவர் என்ற மருத்துவர் இல்லை. அடிப்படை வசதியான குடிநீர் இந்த மாதிரி தட்டுப்பாடுகள் இருக்குது. அதுபோக பிரேத பரிசோதனை செய்வதற்கான மருத்துவர்கள் இல்லை. பிரேத பரிசோதனை செய்வதனால் கன்னியாகுமரி மாவட்டம் ஆசாரிப்பள்ளம் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியுள்ளது. அதுபோக இலவச அமரர் ஊர்வதி இல்லை. ஆம்புலன்ஸுக்கு டிரைவருக்கு சம்பளம் இங்கே கொடுத்துட்டு இருக்காங்க, ஆனால் ஆம்புலன்ஸ் இல்லை. இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் இங்கே இருக்குது. மற்றொரு இதே பகுதியை சேர்ந்த எஸ்ஐகே பணம் இருக்கா, அவர்கிட்ட கேட்கலாம். சொல்லுங்கள், எஸ்ஐகே பணம் என்னென்ன பிரச்சனைகள் மக்கள் சந்திக்கிறாங்க? நீங்கள் இதுக்காக என்னென்ன பிரச்சனைகள் மாவட்ட நிர்வாகத்திடம் முறையிட்டு இருக்கீங்க? பொதுவாக இந்த ராதாபுரம் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய ஒரு தாலுகா. இங்கே இந்த அரசு மருத்துவமனையை பொறுத்தவரை அதிகமாக ஏழை மக்கள் இதனால பயன்படுறாங்க. குறிப்பாக இரவு நேரங்களில் மருத்துவர் இங்கே கிடையாது. அதனால இரவு நேரத்தில் வரக்கூடிய அந்த அவசர சிகிச்சைக்கான மக்களும் பெரிதும் இதில் பாதிக்கப்படுறாங்க. அதுபோக இங்கே துப்புரவு பணிங்கிறத ஒரே ஒரு துப்புரவு பணியாளர் மட்டும் தான் இருக்கிறாங்க. அதுபோக இங்கே இருக்கக்கூடிய துப்புரவு பணியாளர்கள் உரிய அந்த கழிவறையை சுத்தம் பண்ணுறது அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அதுபோக மின்சாரம் தடைபடும் போது ஜென்ரேட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது. அதேமாதிரி அந்த மின்சாரம் தடைப்படும் போது அந்த நோயாளிகளுக்காக சரியாக அதை பயன்படுத்துறது கிடையாது. அதுபோக சித்த மருத்துவ பகுதின்னு இருக்குது. அதுபோக டென்டல் பிரிவுன்னு இருக்குது. இதெல்லாம் மக்களுக்கு வெளியே தெரியாமலே இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது. அதுபோக இந்த குழந்தை பிரிவுங்கிறதுக்கு கிட்டத்தட்ட 2013 இந்த பில்டிங் கட்டி முடிச்சிருக்காங்க. மொத்தம் 54 லட்ச ரூபா அதுக்கு எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த பில்டிங் முறையாக இது வரைக்கும் செயல்படலை. இந்த மாதிரி நிறைய குறைகள் இருக்குது. அதுபோக குடிநீர் வசதி அந்த மாதிரி இது. போஸ்ட்மார்ட்டத்தை பொறுத்தவரை என்னன்னா, போஸ்ட்மார்ட்டம்ங்கிறது எல்லா ஃபெசிலிட்டியும் அந்த ரூம் முதற்கொண்டு இருக்குது. ஆனால் அதுக்கு அந்த டாக்டர்ஸ் அந்த மாதிரி இது இல்லாமல் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஏழை இன்னைக்கு ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்னு சொன்னால் ஆசாரிப்பள்ளம் மருத்துவமனைக்கு அல்லது திருநெல்வேலி மருத்துவமனைக்கு போக வேண்டியது இருக்குது. இதனால் அதிகமாக பணச்செலவும் நேரமும் அதிகமாக வீணடிக்கப்படுது. உரிய நேரத்தில் மருத்துவர் இந்த மாதிரி இருந்தாலும், அதுபோக ஒரு சின்ன ஒரு ஸ்கேன் எடுக்கிறதா இருந்தாலுமே அவங்க உடனே மேல் சிகிச்சைன்னு சொல்லிட்டு ஆசாரிப்பள்ளமோ அந்த மாதிரி திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் எழுதி கொடுத்து அனுப்புறாங்க. இந்த மாதிரி ஃபெசிலிட்டி இங்கே வந்துன்னு சொன்னால் இங்குள்ள மக்கள் அதிகமாக பயன்படுவாங்க. இதனால பூங்குழலி, இந்த ராதாபுரம் பொறுத்த வரைக்கும் நெல்லை மாவட்டத்தில் மிக முக்கியமான பகுதியாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த ராதாபுரம் தொகுதியில் தான் கூடங்குளம் அமைந்துள்ளது, கூடங்குளம் அணு உலை அமைந்துள்ளது. அதே போல இதற்கு அருகில் தான் இஸ்ரோவின், அதாவது மகேந்திரகிரி மையம் அமைந்துள்ளது. மிக முக்கிய தொழில் மையங்களை கொண்டது. அது மட்டும் இல்லாமல் INS கப்பற்படை தளம் அதை சார்ந்த நிறுவனங்களும் இங்கு தான் இருக்கிறது. எனவே மிக முக்கிய தொழில்கள் மற்றும் முக்கிய நிறுவனங்கள் இருக்கக்கூடிய இந்த தொகுதியில் தான் பல்வேறு குறைபாடுகள் இருப்பதாக மக்கள் குறை கூறுகிறார்கள். குறிப்பாக இங்கிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் கூடங்குளம் உள்ளது. அது மட்டும் இல்லாமல்
இல்லாமல் இந்த ராதாபுரம் தொகுதி தான் மொத்தமாக 27 இந்த பஞ்சாயத்து 27 பஞ்சாயத்துகள் இருக்கின்றன. ஆனால் இவர்களுக்கு தேவையான மருத்துவ வசதி வழங்கக்கூடிய ஒரே மருத்துவமனையாக இந்த ராதாபுரம் மருத்துவமனை செயல்படுகிறது. ஆனால் இதில் அடிப்படை வசதிகள் இன்னும் மேம்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் இவர்கள் நீண்ட கோரிக்கையாக இருக்கிறது. பூங்குழலி. நாகராஜ், இந்த மருத்துவமனையில் குறைந்த அளவே மருத்துவர்கள் இருக்கிறார்கள், அதாவது 6 மருத்துவர்கள் தான் இருக்கிறார்கள். அவர்களும் சரியான நேரத்திற்கு மருத்துவமனைக்கு வருவதில்லை என்று புகார் சொல்கின்றனர் மக்கள். இந்த புகாருக்கு அந்த மருத்துவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்கிறாங்க நாகராஜ்? இது குறித்து இந்த ராதாபுரம் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவரிடம் கேட்டோம். குமரகுரு அவரிடம் கேட்ட பொழுது தற்பொழுது 3 மருத்துவர்களே இருப்பதாகவும் அந்த 3 மருத்துவர்களும் செயல்படும் பொழுது அருகில் இருக்கிற 12 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற கூடங்குளம் அரசு மருத்துவமனைக்கு தேவைப்படும் பொழுது இங்கிருந்து ஒரு மருத்துவர் அங்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை உள்ளது. எனவே இங்கு மருத்துவர் பணியிடங்கள் காலி பணியிடங்கள் இருப்பது உண்மை. இந்த 6 பணியிடங்கள் கூட இல்லை, 3 பேர் ஒட்டுமொத்தமாக 4 பேர் தான் இருக்கிறோம். எனவே இங்கு வரக்கூடிய, அதாவது ஒரு நாளைக்கு 400க்கு மேல் வெளிநோயாளிகளுக்கு சமாளிக்கக்கூடிய அளவுக்கு எங்கள் மருத்துவர் இல்லாத உண்மையே. ஆனால் இது குறித்து நாங்கள் அரசுக்கு தெரியப்படுத்தியுள்ளோம், சுகாதாரத்துறை இயக்குநருக்கு தெரியப்படுத்தியுள்ளோம். விரைவில் அதற்கான நடவடிக்கை எடுப்பதாக சொல்கிறார்கள். ஆனால் தற்பொழுது வரை நடவடிக்கை இல்லை. இதனால் தான் தற்பொழுது வரை இந்த நிலை, அதாவது ஒரு மருத்துவரை காலையிலும் மாலையிலும் பார்க்க வேண்டிய சூழலை, அது தாண்டி இரவு நேரங்களிலும் ஒரு மருத்துவர் இருக்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படுகிறது. அதனால் தான் பல நேரங்களில் மருத்துவர் இல்லாத ஒரு நிலை ஏற்படுவதாக தெரிவித்தார். அதே போல கட்டி முடிக்கப்பட்ட கட்டிடங்கள் திறக்கப்படாத குறித்து கேட்கப்படுவது கூட அந்த எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது ஆபரேஷன் தியேட்டருக்கு தேவையான அந்த உபகரணங்கள் எல்லாம் வர வேண்டியதற்கான கோரிக்கை மனுக்கள் அனுப்பப்பட்டுள்ளது. அதுவும் விரைவில் வாங்கி தரப்படும் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே அவைகள் வந்தால் மட்டுமே முழுமையான, அதாவது அந்த ஆபரேஷன் தியேட்டர் முழுமையாக இயங்குவதற்கு தேவையான அதற்கான நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் மட்டும்தான் நாங்கள் முழுமையாக செயல்படுத்த முடியும் என்று சொல்லி கூறியிருக்கிறார் பூங்குழலி. அவசர தேவைக்கு ஆம்புலன்ஸ் வசதி கூட இல்லை என்ற ஒரு தகவலையும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு அதிகாரிகள் தரப்பில் என்ன பதில் கிடைச்சிருக்குது நாகராஜ்? கண்டிப்பாக பூங்குழலி, அதாவது இந்த தற்பொழுது நாம் இங்கே மருத்துவ நிர்வாகத்திடம் கேட்ட பொழுது, அதாவது இந்த ஆம்புலன்ஸ் நிறுத்துவதற்காக வசதி உள்ளது. ஆனால் ஆம்புலன்ஸ் எங்கே என்று கேட்டதற்கு அருகில் இருக்கும், அதாவது 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் பனகுடி பகுதியில் தான் இந்த ஆம்புலன்ஸ் இருக்கிறது என்று சொல்லி தெரிவித்திருந்தார். எனவே அவசர தேவை என்றால் இங்கிருந்து 10-12 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து தான் இந்த ஆம்புலன்ஸ் சேவை கூட இவர்கள் பெற முடிய சூழ்நிலையில் உள்ளது. இந்த பகுதி மக்கள் மிகவும் வெகு அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஏதேனும் ஒரு சிறு பிரச்சனை என்றால் கூட கூடங்குளம் பகுதியிலிருந்து அடுத்ததாக வர வேண்டும் என்றால் இந்த ராதாபுரம் மருத்துவமனைக்கு வர வேண்டும். இதை விட்டால் இங்கிருந்து 70 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நெல்லைக்கு வர வேண்டிய சூழ்நிலை உள்ளது. எனவே மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாகத்தான் இந்த மருத்துவமனை பிரச்சனை பார்க்கப்படுகிறது. பூங்குழலி, இந்த ராதாபுரம் அரசு மருத்துவமனைக்கு எங்கெங்கிருந்தெல்லாம் நோயாளிகள் வருகிறார்கள், அதாவது சுற்றி எத்தனை கிராமத்திலிருந்து நோயாளிகள் எல்லாம் இந்த மருத்துவமனைக்கு வராங்க நாகராஜ்? இதை நம்ம அந்த பகுதி மக்களிடமே கேட்கலாம். இந்த பகுதியை சேர்ந்த பஞ்சாயத்து துணைத் தலைவர் இருக்கார், அவரிடம் கேட்கலாம். சொல்லுங்க ஐயா, முருகன் இருக்கார், அவர்கிட்ட கேட்கலாம். ஐயா சொல்லுங்க, இங்கே எந்தெந்த பகுதியில் வந்து அந்த மருத்துவமனைக்கு ஆட்கள் வராங்க, நோயாளிகள் வராங்க அப்படிங்கிற பக்கத்தில் சுற்றி வந்து 27 பஞ்சாயத்து இருக்குது ராதாபுரம் யூனியனில். ரொம்ப அருகாமல் இருக்காருன்னா உதயத்தூர் ஊராட்சி, பரமேஸ்வரம் ஊராட்சி, சிதம்பரபுரம், திருவம்பலபுரம், அப்புறம் கடற்கரை கிராமங்கள்லாம் நிறைய இருக்குது. இங்கேருந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 500-600 பேர் இங்கே வந்து பயன்பட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே வந்து போதிய மருத்துவர் வாங்குறது நீண்ட நாள் பிரச்சனை. குறிப்பாக சொல்ல போகணுன்னா பிரசவம், நான் நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கேன் பிரசவத்தில். இங்கே வந்து என்னோடய மனைவியை நான் இங்கே தான் காமிச்சிட்டு இருந்தேன், முழுக்க இங்கே தான் காமிச்சிட்டு இருந்தேன். டேட்டை கொடுத்தாங்க, டேட்டை கொடுத்துட்டு அந்த டேயில் எனக்கு வந்து பிரசவ வலி வரல. இங்கேருந்து நான் திருப்பி வடக்குளம் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் வடக்குளத்துக்கு எமர்ஜென்சியாக பிரசவம் பார்த்து சிசேரியன் பண்ணி என் குழந்தையும் என்னுடைய மனைவியை நான் காப்பாற்றினேன். குறிப்பாக பிரசவத்துக்கு இந்த ஆஸ்பத்திரிக்கு மெயினாக டாக்டர் வேணும், எந்த நேரமும் இருக்கிற மாதிரி வேணும். சிசேரியன் பண்ணனுடைய வசதி இந்த ஆஸ்பத்திரியில் செஞ்சு தரணும். பொங்கல் நீங்கள் கேட்டிருப்பீங்க, இங்கே பொறுத்த வரைக்கும் மகப்பேறு நிலையம் இருக்கிறது. ஆனால் தற்பொழுது உள்ள கோரிக்கை, முக்கிய கோரிக்கையாக சொல்லப்படுவது மகப்பேறு மருத்துவர் இங்கு தேவை என்கிறார்கள். என்னால் இருப்பது பொது மருத்துவம் பார்க்கக்கூடிய மருத்துவர்கள் தான் 2 பேர் இருக்கிறார்கள். அதுபோக குழந்தை மருத்துவம் பார்க்கக்கூடிய ஒரு நபர் இருக்கிறார். எனவே பொது மருத்துவம் தாண்டி மகப்பேறு மருத்துவத்திற்காக, ஏனென்றால் மகப்பேறுக்கான அதற்கான தனி வார்டு அமைக்கப்பட்டுள்ளது, அதற்கான அரங்கங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ஆனால் அதற்கேற்ற போல மருத்துவர் என்பது நீண்டகால கோரிக்கையாக இருக்கிறது. கண்டிப்பாக இந்த பகுதியில், முக்கியமாக இந்த ராதாபுரம் அரசு மருத்துவமனைக்கு மகப்பேறு மருத்துவர் வேணும் அப்படிங்கிறது இவங்க முக்கிய கோரிக்கையா இருக்கிறது. பூங்குழலி, இவர்களுடைய கோரிக்கைகளை எல்லாம், புகார்களை எல்லாம் யார்கிட்ட இவங்க தெரிவிச்சாங்க, அதற்கு இவங்களுக்கு என்ன பதில் கிடைச்சது நாகராஜ்? கண்டிப்பாக பொங்கலி, இந்த கோரிக்கைகள் நீண்ட நாள் கோரிக்கைகள் என்று ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம். அதை கேட்ட போல கடந்த சில வருடங்களாக இதற்காக பல்வேறு போராட்டங்கள் நடத்தி வருகிற கல்யாணி நம்மோடு இருக்கா, அவரிடம் கேட்கலாம். கல்யாணி சொல்லுங்க, இந்த இதற்காக என்னென்ன போராட்டங்கள் நடத்தினீங்க, எவ்வளவு நாட்களாக இந்த பிரச்சனை இருக்க, எத்தனை ஆண்டுகளாக? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாகவும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் சார்பாகவும்
கடந்த 3 ஆண்டுகளாக இந்த மருத்துவமனையில் தரம் உயர்த்த பல்நோக்கு மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொன்னோம். ஏனென்று கேட்டால் இந்த அரசு இந்த மருத்துவமனை துவங்கி கிட்டத்தட்ட 1965 துவங்கப்பட்டது. இன்று வரை இன்னைக்கு 50 ஆண்டு காலம் ஆயிட்டு. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான ஏழை மக்கள் இங்கு வருவதற்கான வாய்ப்பு. நாகராஜ், அவருடைய கருத்தை நாம் தொடர்ந்து கேட்கலாம். அதற்கு முன்பாக நம்முடைய இணைப்பில் சுகாதாரத்துறை இணை இயக்குனர் பாத்திமுத்து சஹாரா இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட பேசலாம். வணக்கம் பாத்திமுத்து சஹாரா. வணக்கம் மேடம். இந்த ராதாபுரத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு மருத்துவர்கள் குறைந்த அளவில் இருக்கிறாங்க, அவங்களும் வரதில்ல, சுகாதார பணியாளர்கள் இல்ல, என்ன காரணமா? இல்லை, ஆக்சுவலாக நான் சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் ஒரு போஸ்ட் மேடம். அது போக 4 அசிஸ்டன்ட் சர்ஜன் இருக்காங்க. அதில் வந்து 4 அசிஸ்டன்ட் சர்ஜனில் ஒரு டாக்டர் வந்து அன்ஆத்தரைஸ் ஆப்சன்ட், அவங்க வந்து லாங் லீவில் போயிட்டாங்க. அது போக மிச்சம் 3 பேரில் ஒரு டாக்டர் வந்து இப்போ தற்சமயத்து வந்து கூடங்குளம் மருத்துவமனைக்கு டைவர்ஷனில் போட்டிருக்கேன். அங்கே டாக்டர் வந்தோன்னா திருப்பி பேக் டு ராதாபுரம் அவங்க வந்துருவாங்க. ஸோ இருக்கிற இவங்க 3 பேரை வச்சு ஓபி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை, இந்த மருத்துவர்கள் எல்லாம் போதிய அளவில் இல்லைன்னு சொல்றாங்க. கூடுதல் மருத்துவர் வேண்டும், கூடுதல் மருத்துவ பணியிடங்களை நீங்க நியமிக்கணும் அப்படின்னு அரசுக்கு கோரிக்கை விடுத்திருக்கீங்க. ஆமா, கோரிக்கை கொடுத்திருக்கோம். அது டைரக்டர் லெவல்ல பார்த்து அவங்க கண்டிப்பா அது பொசிஷன் இருந்தா கண்டிப்பா சார் போடுவாங்க. இது மட்டும் இல்ல, சுகாதார பணியாளர்கள் கூட அங்க இல்ல, துப்புரவு பணியாளர்கள் இல்ல அப்படிங்கிற ஒரு செய்தியும் இருக்காங்க. மல்டிபர்பஸ் ஒர்க்கர் ஒரு ஆள் இருக்காரு. அந்த மெடிக்கல் ஆஃபீஸர் காலையில எல்லாமே கிளாரிபிகேஷன் கேட்டுட்டு அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் மல்டிபர்பஸ் ஒர்க்கர் இருக்காரு. அவர் வச்சு ஹாஸ்பிட்டல் சுற்றுப்புறத்தெல்லாம் கிளீன் பண்ணி ஹாஸ்பிட்டலை மெயின்டைன் பண்ணிட்டு தான் மேடம் இருக்காங்க. அந்த தகவல் எங்களுக்கும் வந்தது. அதாவது எல்லா வேலையும் செய்யக்கூடிய ஒரு ஆள் இருக்கிறாரு, அவர்தான் உள்நோயாளிகள் இருக்கக்கூடிய அந்த இடத்தையும் துப்புரவு செய்யறாங்க அப்படின்ற ஒரு செய்தியும் வருது. ஆனா அது போதிய அளவுக்கு இல்ல, அந்த சுகாதாரமானது போதிய அளவுக்கு இல்ல. மருத்துவமனைக்கு அருகிலேயே அந்த குப்பைகள் எல்லாம் கொட்டப்பட்டு எரிக்கப்படுகின்றன, இதனால் அங்க இருக்கக்கூடிய நோயாளிகள் அவதிப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்திருக்கு. ஏன் அதற்கு தனியா ஒரு பணியாளரை நியமிக்க கூடாதா? இல்ல, அது தனியா நியமிக்கிறது சொல்லி கவர்மெண்ட் டைரக்டரேட்ல தான் மேடம் பண்ணணும். அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர்ங்கிற போஸ்ட்ல ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து எல்லா வேலையுமே அங்க பாக்கணும். காலையில இன்ஸ்ட்ரக்ஷன் நான் மெடிக்கல் ஆஃபீஸர் கொடுத்துட்டேன், அவர் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு மேடம். அவருடைய பணி என்னமா? ஆக்சுவலா மல்டிபர்பஸ் ஒர்க்கர் எல்லா ஒர்க்குமே பாக்கணும். ஹாஸ்பிட்டல் கிளீனிங், சானிடேஷன் ஒர்க் எல்லாமே அவர் பாக்கணும். அந்த ஒருத்தரே அந்த மருத்துவமனை முழுவதுமாக அந்த வேலையை பாத்திர முடியுமா? கஷ்டம் தான். இன்னொரு ஆள் போட்டா நல்லா இருக்கும். நாங்க கேட்டிருக்கோம், எங்களுக்கு மேன் பவர் வேணும்னு கேட்டிருக்கோம். டைரக்டர் லெவல்ல மூவ் பண்ணி கண்டிப்பா போடுவாங்க. அது மாதிரி குழந்தைகள் பிரிவிற்காக ஒரு கட்டடம் கட்டப்பட்டது, ஆனால் அது இன்னும் திறக்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு அது வந்து காலையில அதுவும் அந்த சார் பேசினாங்க. குழந்தைகள் பிரிவுல இருந்து செயல்பட்டு தான் கொண்டிருக்கிறது. குழந்தை நோயாளிகள் அங்க அட்மிட் பண்ணி வைத்தியம் செய்து தான் கொண்டிருக்கிறார்கள். இல்ல, அந்த கட்டடம் பூட்டி இருக்கிறத, அந்த பூட்டி இருக்கிறத காட்சிகளை நாங்களே இப்பொழுது நேரடியாக தொலைக்காட்சியில வெளியிட்டோம். என்ன காரணத்துக்காக அந்த கட்டடம் இன்னும் திறக்கப்படவில்லை? அறுவை அரங்கு மட்டும் தான் மேடம் இன்னும் செயல்படல. அதுக்கு அறுவை அரங்குக்கு போதிய உபகரணங்கள்லாம் வரணும். நாங்க எழுதி கேட்டிருக்கோம். வந்து அதுக்குள்ள மருத்துவர், அனஸ்தட்டிஸ்ட், சர்ஜன் எல்லாம் அவங்க போட்டதுக்கு அப்புறம் அறுவை அரங்கு ஆரம்பிக்கப்படும். ஆனா குழந்தைகள் பிரிவு செயல்பட்டு தான் கொண்டிருக்கிறது. அதனால செயல்படாம இல்லை மேடம். ஆபரேஷன் தியேட்டர் தான். மேன் பவரும் எக்யூப்மெண்ட்டும் வந்தோன்னா வில் ஸ்டார்ட் சூன். பல நாட்களாக இப்படி ஒரு குற்றச்சாட்டு புகாரும் நோயாளிகளும் பொதுமக்களும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்பொழுது இதெல்லாம் நிவர்த்தியாகும் நினைக்கிறீங்கம்மா? எவ்வளவு காலம் உங்களுக்கு தேவைப்படும்? இது எல்லாத்தையும் நிவர்த்தி செய்யறதுக்கு எவ்வளவு காலம் தேவைப்படும்? காலம் இல்ல மேடம், நாங்க ரெப்ரசென்ட் பண்ணிருக்கோம். எங்களுக்கு எப்போ எவ்வளவு குயிக்கா வந்ததோ அவ்வளவு குயிக்கா நாங்க திறந்து நாங்க மக்கள் சேவைக்காக பயன்படும்படி செய்வோம். நன்றிமா, வெகு விரைவில் நடவடிக்கை எடுப்பீங்கன்னு நம்புறோம். இணைப்பிற்கு வந்தமைக்கு நன்றி. ராதாபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவர்கள் போதிய அளவில் இல்லை என்றும், இருக்கக்கூடிய மருத்துவர்களும் உரிய நேரத்தில் மருத்துவமனைக்கு வருவதில்லை போன்ற பல குற்றச்சாட்டுகள் அந்த பகுதி மக்களால் வைக்கப்படுகின்றன. இதுகுறித்து அங்கு இருக்கக்கூடிய நமது செய்தியாளர் நாகராஜிடம் தொடர்ந்து பேசலாம். நாகராஜ், இதற்காக அந்த மக்கள் எந்த விதமான போராட்டங்களில் ஈடுபட்டு இருக்கிறாங்க? நாகராஜ், கண்டிப்பாக பொங்கலி, இது குறித்து பேசுவதற்கு நம்ம செய்தியாளர், இந்த ராதாபுரம் செய்தியாளர் ராஜீவ் கிருஷ்ணா அம்மோட்டுக்கு அவரிடம் கேட்கலாம். ராஜீவ் கிருஷ்ணா, சொல்லுங்க, இந்த மக்கள் உங்ககிட்ட வைக்கப்பட்ட கோரிக்கைகள், அதாவது இந்த போராட்டங்கள் அடுத்து அறிவிச்சிருக்காங்க, என்னென்ன போராட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க? கடந்த ஜனவரி 20ஆம் தேதி இவங்க ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்தாங்க. அதனோட தொடர்ந்து இப்போ பிப்ரவரி 20ஆம் தேதி இந்த மருத்துவமனை முற்றுகை போராட்டம் ஒன்று அறிவிச்சிருக்காங்க. இது தொடரும் பட்சத்தில் இந்த முற்றுகை போராட்டத்தை தீவிரப்படுத்தவும் அவங்க ரொம்ப தீவிரமாக ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை, இந்த பிரச்சனை குறித்து ஏற்கனவே நீங்கள் இந்த மருத்துவர்கிட்ட கேட்டீங்களா? இந்த சுகாதாரத்துறை மருத்துவமனைகிட்ட இங்கே இதுக்கு முக்கிய காரணம் இங்கே போதிய அளவில் மருத்துவர்களும் செவிலியர்களும் இல்லாததான் இந்த பிரச்சனை. இது குறித்து அவங்க ஒவ்வொரு மாதமும் அறிக்கைகளை உயர் அதிகாரிகளுக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில் அவங்க நியமிக்கப்பட்டால் உடனடியாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு வரும் என மருத்துவர்கள் கூறுகின்றனர். உங்களை இது ஒன்று தொட்டு ஒன்று என்று, அதாவது அடுத்தடுத்த கட்டத்திற்கு செல்கிறார்களே தவிர, ஆனால் ஒட்டுமொத்தமாக தமிழக அரசு தான் சொல்கிறார்கள். அவர்கள் இருந்து அந்த சுகாதாரத்துறை இயக்குநரும் சரி, தமிழக அரசும் சரி சேர்ந்து இந்த காலி பணியிடங்களை நிரப்பி செவிலியர்களை நிரப்பி அந்த செவிலியர் பணியிடங்களை நிரப்பினால், அதே போல அதற்கு தேவையான உபகரணங்களை வழங்கினால் கண்டிப்பாக இந்த மருத்துவமனை இந்த பகுதியில் உள்ள 2.25 லட்சம் மக்களுக்கு மிகவும் பயனுள்ள மருத்துவமனையாக அமையும் என்பதை இவர்கள் எதிர்பார்ப்பு. பொங்கலி,
இப்படி நம்முடைய இணைப்பில் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட பேசலாம். வணக்கம் திரு விஜயபாஸ்கர். வணக்கம் மேடம். விஜயபாஸ்கர். இந்த ராதாபுரம் மருத்துவமனையில் போதிய அளவுக்கு மருத்துவர்கள் இல்லை, சுகாதார ரொம்ப சீர்கெட்டு இருக்குது, இதுக்கெல்லாம் என்ன முடிவெடுக்கலாம் ஐயா? மேடம், தமிழ்நாட்டில் எங்கேயுமே சுகாதாரம் சீர்கெட்டு இல்ல மேடம். மாண்புமிகு மக்கள் முதல்வர் அம்மா அவருடைய ஆட்சியில சுகாதாரம் இந்திய அளவுல இன்னும் WHO மற்றும் இந்திய சுகாதாரத்துறை அமைச்சரை பாராட்டக்கூடிய அளவில் இருக்கிறது. நீங்கள் குறிப்பிடக்கூடிய அந்த ராதாபுரம் அரசு மருத்துவமனை என்பது ஒரு தாலுகா அரசு மருத்துவமனை. அங்க 5 பணியாளர் மருத்துவர்கள் இருக்க, 5 மருத்துவர்கள் சாங்ஷன் போஸ்ட். அதுல ஒரு மருத்துவர் தவிர மீதி 4 பேர் பணியில் இருக்கிறாங்க. அந்த ஒரு மருத்துவரும் அன்ஆத்தரைஸ்ட் ஆப்சென்ட். உடனடியாக இப்ப மாண்புமிகு அம்மாவுடைய வழிகாட்டலோடு 2172 மருத்துவர்கள் நியமனம் செய்ய தேர்வு செய்யப்பட்டு நாளை முதல் அதற்கான கவுன்சிலிங் தொடங்குது. நீங்க சொன்ன அந்த ராதாபுரம் மருத்துவமனைக்கு தேவைப்படுகின்ற மருத்துவர்கள் உடனடியாக நியமிக்கப்படுவார்கள். மாவட்ட இணை இயக்குனர் பாத்திமுத்து அவர்களையும் உடனடியாக தொடர்பு கொண்டு அவர்களை உடனடி திடீர் ஆய்வு மேற்கொள்ள துறையின் சார்பில் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அவர்களும் உடனடியாக ஆய்வு கொள்வார்கள். தேவைப்படுகின்ற மருத்துவ பணியிடங்கள் ராதாபுரம் அரசு மருத்துவமனையில் போதிய அளவு மருத்துவர்களை நியமிப்பதற்காக விரைவில் நடவடிக்கை எடுப்போம் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஐயா, உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. சுகாதாரத்துறை இணை இயக்குனர் பாத்திமுத்து சஹாரா அவர்கள் கொடுத்த உறுதிமொழியின்படியும் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் கொடுத்த உறுதிமொழிப்படியும் விரைவில் அங்கு மருத்துவர்கள் நியமிக்கப்படுவார்கள், மக்கள் பயன்பெறுவர் என்று நம்புவோம். தகவல்களுக்கு நன்றி நாகராஜ்.